Good morning to all. So today நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போறோம்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் and then already last classல atoms and molecules lessons வந்து பார்த்துட்டு இருந்தோம். So அதே லெசனோட கண்டினியூஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். So atoms and molecules, atomsனா என்ன, moleculesனா என்னன்னு previous classல நிறைய பார்த்திருக்கோம். So அதுல வந்துட்டு நம்ம லாஸ்டா வந்துட்டு ஒரு சம் போட்டிருந்தோம். அதை தொடர்ந்தே பார்த்தோம் அப்படின்னா calculation of relative molecular mass அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். Calculation of relative molecular mass means relative molecular mass நம்ம ஆல்ரெடி relative molecular mass, average molecular mass அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்ம தியரி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம சம் பார்க்காம இருந்தோம், அதில் இந்த சம் பார்க்க போகிறோம். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸில் எக்ஸாம்பிள் வந்து சம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. RMM அப்படின்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4. H2SO4 மீன்ஸ் சல்ஃபூரிக் ஆசிட். ஸோ அது வந்து உங்களுக்கு வேர்டில் கொடுத்துருப்பாங்க, புக்கில் பார்த்துக்கோங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4, that means sulfuric acid is calculated. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் வந்து நம்மளுக்கு சல்ஃபூரிக் ஆசிட்க்கு வந்து நம்மளை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ H2SO4 contains, நம்ம வந்து அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து நம்ம ஒரு எழுதிக்கலாம், நம்ம என்னென்ன ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ H2SO4ன்றப்ப ஹைட்ரஜன் வந்து 2 molecules அண்ட் சல்ஃபர், ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் வந்து 2 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன், ஓகேங்களா? ஸோ 2 atoms ஆஃப் ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 atoms. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சல்ஃபர் வந்து 1 மட்டும் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 1 atoms ஆஃப் சல்ஃபர். ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து 4 ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4 atoms ஆஃப் ஆக்சிஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4 atoms ஆஃப் ஆக்சிஜன் சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4. ஸோ சல்ஃபூரிக் ஆசிட், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கால்குலேட் பண்ணணும். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2SO4 இஸ் ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எடுத்து எழுதணும் இல்லையே, எவ்வளோ ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை வந்து நம்ம கீழே வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 2 இன்ட்டு மாஸ் ஆஃப், நம்ம மாஸ் தான் கண்டுபிடிக்கும், ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ். ஸோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ தென் நெக்ஸ்ட் ப்ளஸ் 1 இன்ட்டு மாஸ் ஆஃப் சல்ஃபர். ஸோ 1 atoms ப்ரெசென்ட் ஆகிருக்கு சல்ஃபூரிக் ஆசிட்டில். ஸோ 1 இன்ட்டு மாஸ் ஆஃப் சல்ஃபர் ப்ளஸ் 4 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்து 4 molecules வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ 4 இன்ட்டு மாஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். நம்மளோட பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் வந்து 1 கொடுத்துருப்பாங்க. சல்ஃபருக்கு வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ் பீரியாடிக் டேபிளில் கீழே பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜன் அப்படின்னா 1 இன்ட்டு 1 சம்திங்கில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் மூணுக்குமே நம்மளுக்கு பீரியாடிக் டேபிளில் மாஸ் இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்து எழுதிடணும். ஸோ 2 இன்ட்டு ஹைட்ரஜனோட மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 1 இன்ட்டு மாஸ் ஆஃப் சல்ஃபர், சல்ஃபரோட மாஸ் பார்த்தோம் அப்படின்னா 32. ஸோ ப்ளஸ் 4 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் பார்த்தோம் அப்படின்னா 16, ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ மாஸ். ஸோ 4 ஆக்சிஜன் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால 4 இன்ட்டு 16, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு 2 2, 1 இன்ட்டு 32 தான். ஸோ 4 இன்ட்டு 16 நீங்கள் போட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 இன்ட்டு 4 எவ்வளோ வருது அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 64 சம்திங் 64 வரும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 98 ஆன்சர் வந்து வருது. ஸோ இது எதுக்காக நம்ம வந்து ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட்க்கு நம்மளுக்கு 98 வருது. ஸோ கன்க்ளூஷனாக தட் இஸ் 1 molecule of H2SO4, அதாவது 1 mole of sulfuric acidல 98 times as heavy as 98 times வந்து 1/12 of carbon 12 விட இது வந்து என்னவா இருக்குது 1 mole of இதுக்கு வந்துட்டு 98 times பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா?
நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க புக்கில். ஸோ வாட்டர் மாலிகூல்ஸில் H2O, வாட்டர் மாலிகூல்ஸ்னால் நம்மளுக்கு என்னது H2O. ஸோ ஹைட்ரஜன் 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆக்சிஜன் 2 ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதுவும் என்ன ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சிஜனுக்கான நம்மளுக்கு வந்து 16 தான் ஆக்சிஜன் மாஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜனுக்கு 1. ஸோ நீங்கள் எல்லாம் இங்கே வந்து 2 ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. 2 இன்ட்டு ஹைட்ரஜன்ன்றப்ப ஹைட்ரஜனுக்கு வந்து 1 தான். ஸோ 2 ஹைட்ரஜன் ப்ரெசென்ட் ஆனதுனால நீங்கள் வந்துட்டு 2 இன்ட்டு ஹைட்ரஜன் அண்ட் தென் பார்த்தோம் H2. ஸோ H2 ப்ரெசென்ட் ஆயிருக்கா. ஸோ 1 இன்ட்டு 2, ஏன்னா ஹைட்ரஜனுக்கு என்னது மாஸ் வந்து 1 தான். ஸோ அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ இதை வச்சு சம் போட்டோம் அப்படின்னா 18 சம்திங் வரும். ஸோ அந்த சம்மும் இதே பேஸ்டு தான். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் H2O இஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ H2O மாலிகுலர் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எடுத்து எழுதிக்கணும். ஸோ அண்ட் தென் அதெல்லாம் இன்ட்டு பண்ணி ப்ளஸ் பண்ண அப்படின்னா உன்னோட ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அது எதை விட ஹெவியஸ்ட், கார்பன் 12 விட இது இத்தனை டைம்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஸோ நம்ம ஆட்டம்ஸ்னால் எப்படி டிஃப்ரென்ஸு, நம்ம ஆட்டம்ஸால் ஆனதில் தான் நம்மளுக்கு வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்ருக்கோம். ஸோ எப்படி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து ஆட்டம்ஸ்க்கும் இருக்குது, மாலிகூல்ஸ்க்கும் ஸோ மெனி டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டம்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து ஆட்டம்ஸ்க்கும் மாலிகூல்ஸ்க்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட், atoms is a smallest particle of an element. So atoms is a smallest particle. Atomsனாவே smallest தான் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா ஆட்டம்ஸான சின்ன சின்ன ஆட்டம்ஸால் ஆனது எல்லாம் சேர்த்து தான் மாலிகுல்னு சொல்கிறோம். ஸோ இது as usual நம்மளுக்கு atoms is a smallest particle தான் ஒரு எலிமெண்ட். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, smallest particle. Molecule is the smallest particle of an element or compound. ஏன் இதுவும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், இதுவும் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் அன் எலிமெண்ட் ஆர் காம்பவுண்ட். எலிமெண்ட்டாவோ ஒரு காம்பவுண்டாவோ நம்ம ஃபார்ம் ஆகும் போது அப்போ பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் வந்து ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தான். ஸோ நெக்ஸ்ட்டு, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட் எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். என்ன சொல்கிறாங்க, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது என்ன பண்ணாது அப்படின்னா ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்காது ஆட்டம்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டில் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ரொம்ப ஃப்ரீயாக, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட், அதாவது அடைச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும் நம்மளோட ஆட்டம்ஸ். எக்ஸப்ட் நோபல் கேஸஸ். நோபல் கேஸஸ்னால் உங்களுக்கே தெரியும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஸோ இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை தவிர்த்து மற்ற ஆட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம். அண்ட் தென் எக்ஸிஸ்ட் இன் ஃப்ரீ ஸ்டேட். ஸோ இந்த ரூமில் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃப்ரீயாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கோம் நம்மளோட மாலிகுல்ஸ் எல்லாமே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் எக்ஸிஸ்ட் ஸோ ஆஃப் நோபல் கேஸஸ், எக்ஸிஸ்ட் ஆஃப் சம் நோபல் கேஸஸ். ஒரு சில நோபல் கேஸஸ் தவிர ஆட்டம்ஸ் ஆர் ஹைலி ரியாக்டிவ். ஸோ ரியாக்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆட்டம்ஸில் வந்து ஹைலி ரியாக்டிவ்னு ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் வந்து ஒரு ஆட்டம்ஸோ ஒரு எலமெண்ட்டோ அது வந்து இன்னொரு ஆட்டம்ஸ் கூட பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்க. ஸோ அடுத்தது மாலிகுல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸ் ரெஸ் ரியாக்டிவ். மாலிகுல்ஸ்னால் அப்படியே ஒரு மந்தத்தன்மையாக அது பாட்டுக்கு அது அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண மட்டும்தான் அது வந்து என்ன பண்ணோம், ரியாக்ஷன் இது இருக்குது இன்வால்வ் ஆகலாம். பட் இது வந்து சீக்கிரமாக ரியாக்ட் ஆகுது, எப்படா நம்ம வந்து ரியாக்ஷனுக்குள்ளே போகலாம் அப்படின்ற அந்த ஸ்டேஜில் வந்து இவன் இருப்பாங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம்ஸ் டஸ் நாட் ஹாவ் எ கெமிக்கல் பாண்ட். இதுக்கு பெருசாக ஒன்று கெமிக்கல் பாண்ட், ஆட்டம்ஸ் ரொம்ப சின்னது. ஸோ அது வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து அதுக்கு இருக்குன்றது வந்து சொல்ல முடியாது. ஸோ டஸ் நாட் ஹாவ் கெமிக்கல் பாண்ட். பட் மாலிகுல்ஸ் ஹெல்டு பை ஏ கெமிக்கல் பாண்ட். ஸோ ஒரு மாலிகுல்ஸ் இன்னொரு மாலிகுல்ஸ்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும், ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரு பாண்ட் இருக்கும், காம்பவுண்டாவோ எலிமெண்ட்டாவோ அது பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும்போது அதுக்கு ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மோல் கான்செப்ட் பார்ப்போம். ஸோ மோல் கான்செப்ட் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, we discuss about matter in terms of individual atoms and molecules.
ஸோ மேட்டர்னா என்னன்னு நம்ம ஆல்ரெடி எல்லாமே பார்த்துருக்கோம். ஆட்டம்ஸ் எல்லாம் மாலிகுல்ஸ், ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது தான் மாலிகுல்ஸ். ஸோ அதை வந்து மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவல் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அது நம்ம மோல் கான்செப்டில் பார்க்குறது. ஸோ அதுதான் வந்து மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. And then atoms have such a small masses. ஆட்டம்ஸ்னாவே என்னது ரொம்ப ஸ்மால் மாசஸ் தான். அதுக்கு வந்து மாஸ் வந்து ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோஸ்கோப் சாம்பிள்ஸ் கண்டைனிங் எனார்மஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அது வழியாக பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் ஸ்பெஷல் யூனிட் டு டிஸ்கிரைப் எ வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ அதுக்குன்னு வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்பெஷலாக வந்து ஒரு யூனிட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப அது வந்து வெயிட் வந்து நம்ம எக்ஸாக்டாக நம்ம இப்போ வந்து 1 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா 1 கிலோ கல்லை வச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க 1 kg ரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ஸ்மால் மாசஸாக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கால்குலேட் பண்ணி நம்மளால வாங்க முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு யூனிட் வந்து அது ஸ்பெசிஃபைக்காக நமக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், பேர் ஆஃப் ஒரு 2 பேர் இருந்தது அப்படின்னா 2 ஐட்டம்ஸ் வந்து ஒரு பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுவே வந்து 12 ஐட்டம்ஸ் இதுனா அது வந்து டசன் அப்படின்னு சொல்லிடுவோம். 6 இருந்துச்சுன்னா ஆஃப் டசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ 12 ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவோம் ஒரு ஃபுல் டசன், ஒரு டசனாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ என்ன சொல்கிறாங்க லாஸ்ட்டாக உனக்கு வந்து என்ன புரியணும் மோல் கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா மோல் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அது வந்து ப்ரெசென்ட் ஆகிறது வந்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டசன் இந்த பேர் அப்படி பார்க்கும்போது கெமிஸ்ட் வந்து எப்படி மெஷர் பண்ணுறாரு அப்படின்னா ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸில் மோல்ஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோல்ஸ் மீன்ஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ மோல் மீன் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ மோல் டினோட்ஸ் ஆஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ அதில் வந்து எத்தனை பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கோ ஸோ அதை வந்து நம்ம வந்து மோல் அப்படின்றதுல வந்து நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தட் கண்டைன்ஸ் ஆஸ் மெனி எலிமெண்ட்ரி என்டைட்டிஸ். அது வந்து அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து கார்பன் 12 சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து கார்பன் 12 சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கார்பன் 12 சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கும் போது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இந்த சைடு நான் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கார்பன் 12 சப்ஸ்டன்ஸ், இங்கே ஒரு சப்ஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன், எனி சால்ட் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சப்ஸ்டன்ஸோட வெயிட்டு அது நம்ம கால்குலேட் பண்ணுறது நம்ம நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதே நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து இந்த நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிறது தான் நம்ம வந்து மோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மோலில் நம்ம சொல்லுவோம் 1 into இவ்வளோ மோல், 5 into இவ்வளோ மோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் கார்பன் 12 இருக்குது. ஸோ இந்த கார்பன் 12ஓட சப்ஸ்டன்ஸ் நம்ம ஹேண்டில் எவ்வளோ இருக்கோ அதே சால்ட் வந்து நம்ம இதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து நம்ம எதில் சொல்லலாம் அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுதான் மாலிகுல் ஆட்டம்ஸ் ஆர் அதர் பார்ட்டிகல்ஸ் ஆஸ் தேர் அண்ட் ஆட்டம்ஸ் இன் எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு 12 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஸோ கார்பன் 12 determined அவகாட்ரோஸ் நம்பர். ஸோ கார்பன் 12 வந்து நம்ம அவகாட்ரோஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அவகாட்ரோ நம்பர்ஸ் மீன்ஸ் அதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 6.023 into 10 to the power of 23. இது வந்து 1 marks இல்லைன்னா 2 marks எதுலேயே ஒன்று கேட்பாங்க. ஸோ அவகாட்ரோஸ் நம்பர்ஸ் மீன்ஸ் 6.023 into 10 to the power of 23. ஸோ 1 moles மீன்ஸ் நம்மளுக்கு வந்து இவ்வளோ வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு மீனிங். ஸோ 1 mole of a substance contains 1 mole of ஒரு சப்ஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1 mole of substance வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து 6.023 into 10 to the power of 23 entities வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சப்போஸ் 1 moleன்றப்போ 1 into 6.023 into 10 to the power of 23. அதுவே வந்து நான் இந்த கையில் எடுத்துக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து 5 அப்படின்னா 5 into. ஸோ நம்ம 6.023 into 10 to the power of 23 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணலாம்.
மோல் கான்செப்ட் மீன் கால்குலேஷன், அதாவது கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். நம்ம அதாவது நான் சொல்லியிருக்கேன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம வந்து மோல் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ மோல் கான்செப்டில் நம்ம மோல் மீன் கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை யூஸிங் மோல் கண்டெய்னிங் யூனிட்டில் நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். த மாஸ் அண்ட் வால்யூம் யூனிட் பார்ட்டிகல்ஸ் இன் ஏ பல்க் ஆஃப் மேட்டர் இஸ் மோல் கான்செப்ட். ஸோ மோல் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பல்க் ஆஃப் மேட்டர்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா பல்க் ஆஃப் மேட்டர்ஸை வந்து ஒரு மேட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து மாஸ் அண்டு வால்யூம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மோலில் நம்ம வந்து சொல்லணும். மோல் கவுண்டிங் யூனிட் எக்ஸ்பிரஸ் நம்ம வந்து யூனிட்டில் வந்து நம்ம சொல்லணும். எதை பல்க் ஆஃப் மேட்டர்ஸில் அதை வந்து மாஸையும் வால்யூமையும் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது வந்து எதில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம் நம்ம வந்து யூனிட்டில். ஸோ தட் இஸ் கால்டு மோல் கான்செப்ட். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மோல் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் அதுலேயே வந்து நம்ம வந்து ஒரு 4 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி பேசுகிறது. அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எ கேஸ். ஸோ நம்ம எஸ்டிபி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்டு டெம்பரேச்சர் ப்ரெஷர். ஸோ 22.4 லிட்டர்ஸில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அண்ட் தென் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் அயான்ஸ்னால் என்னது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ். NaCl இருக்குது அப்படின்னா Na+Cl-. ஸோ அந்த மாதிரி அயான்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அயான்ஸ் இருக்கிறது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.